அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ கல்விக்கான தகுதி தேர்வு, இப்போ நீட் எக்ஸாம்ஸ்க்கான விளக்கம் இந்த பதிவில் நான் கொடுக்குறேன். இப்போ 2016ஆம் ஆண்டு முதல் மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது. இயற்பியல், வேதியியல், விலங்கியல், தாவரவியல் ஆகிய 4 பாடங்களிலும் ஒவ்வொன்றிலும் 45 வினாக்கள் கேட்கப்பட்டு 45 × 4 180 மொத்த வினாக்கள். மதிப்பெண் 180 × 4, ஒரு வினாவுக்கு 4 மதிப்பெண் என மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது. நுழைவுத் தேர்வில் தேர்ச்சிக்கு பொது பிரிவினருக்கு 136 மதிப்பெண்கள், 136/720. இடஒதுக்கீடு பிரிவினருக்கு 108/720 மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த 136 அப்படின்றது பொது பிரிவினருக்கு 117, 108 அப்படின்றது மற்ற இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 97 மதிப்பெண் இருந்தாலே நீட் குவாலிஃபைட் மதிப்பெண்ணாக இந்த ஆண்டு 2022 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, 12% தான் நீட்டில் 12% எடுத்திருந்தாவே அந்த மாணவர்கள் என்ன பண்ணலாம், டாக்டர் ஆகலாம். ஆனால் மெரிட்டில் வர்றதுக்கு 720க்கு எவ்வளோ அதிக மதிப்பெண் இருக்குமோ அதை பொறுத்து மெரிட்டில் நம்ம வர முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜென்ரல் பிரிவினருக்கு 117, பொது பிரிவினருக்கு 93, 97ன்னு சொல்லிட்டு 93, 108 இருந்தது. இப்போ 2021 வரைக்கும் 108 இருந்தது, இப்போ 93. ஸோ இது மொத்த மதிப்பெண்ணில் பார்க்குறப்ப 12% தான் இருந்தாவே போதும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டாக்டர் ஆகிற கனவு சாதாரணமாகவே எல்லாராலையும் முடியும். பட் என்னென்னா, நம்ம ப்ரைவேட் காலேஜஸில் போயிட்டு நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறத, இதுக்காக நீங்கள் ஒரு +2 முடிச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் ஒரு டாக்டர் நம்ம பேமெண்ட் கோட்டாவில் முடித்து வெளியே வரதுக்கு 1 கோடி ரூபா ஆகும். அதனால் நம்ம அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்றவங்களுக்கு இந்த நீட் தேர்வில் என்னென்னா, அதிக மதிப்பெண் எடுத்தால் மொத்தமாகவே ஃபீஸ் எதுவுமே இல்லாத ஃப்ரீயாகவே படிச்சுட்டு வரலாம். அது அரசு ஒதுக்கீட்டில் வரணும். அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் சரி, நான் முழுக்க படிக்கிறேன், நான் அதுக்கான கோச்சிங் எடுக்கிறேன் அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். நமது சைத்தன்யா இன்ஸ்டியூட்டில் மிக சிறந்த பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, மருத்துவ படிப்புக்கு அகில இந்திய அளவில் நடத்தும் தகுதி தேர்வில் 720க்கு இப்போ ஜஸ்ட்டு நான் 720க்கு எவ்வளோ மினிமம் கட் ஆஃப் அப்படின்றத இப்போ 2022 பார்த்தீங்க அப்படின்னா 117 பொது பிரிவினருக்கும், அதே மாதிரி மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி என்ற நிலை, அதாவது 100க்கு 12% என்றாலே போதும் என்கின்ற நிலைப்பாடு தகுதி வாய்ந்த மருத்துவர்களை பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்னா, அதில் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல காலேஜில் சூஸ் பண்ணி படித்து வெளியே வர்றப்போ தான் நம்ம ஒரு நல்ல தகுதி பெற முடியும். அதே மாதிரி சாதாரணமாக 12ஆம் வகுப்பு சேருவதற்கு கூட குறைஞ்சபட்சம் 35% மதிப்பெண் அவசியமாகிறது. ஆனால் உயிர்கொல்லியை காக்கும் மருத்துவ படிப்புக்கு 12% மதிப்பெண்களே தேர்ச்சிக்கு போதும் என்பது சரியானதா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற பணக்கார வீட்டு பிள்ளைகளை பணத்தின் வாயிலாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நுழைப்பதற்கு மருத்துவக் கல்லூரிகளை பார்த்திங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்க காலேஜ் படித்து வெளியே வராங்க. அவங்க அப்படி வர்றப்போ இது இந்த முறை அப்படின்றது பொதுவாக திங்க் பண்ணி பார்க்குறப்ப சாதாரண மாணவருக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து டாப் காலேஜில் ஜாயின் பண்ணி வெளியே வரணும். 12% மதிப்பெண்ணே போதும் என்ற இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அந்த இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருடைய நிலைப்பாடு. ஏன்னா அப்படி எடுத்தால் சாதாரண மாணவர்களுக்கும் நீட் கிடைக்கும், அவங்களும் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது இருந்தால் தப்பு கிடையாது. அந்த மாதிரி இல்லை. ஸோ பாஸ் அப்படின்றது ஏதோ ஒரு மார்க்கு கொடுக்குறத விட இவ்வளோ மார்க் எடுத்தால் கிடச்சி உள்ளே போகலாம் அப்படின்றத, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 10th 12th நம்ம 40% 30% போடுற மாதிரி இதுக்கும் அப்படி போட்டால் குவாலிஃபைட் பர்சன்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ இப்போ நம்ம 720க்கு 500க்கு மேலே எடுத்தால் நம்ம டாக்டராகவும் நினைக்கிறப்ப வெறும் 93, 92, 117 மார்க் எடுத்தவங்க பணத்தை கட்டி டாக்டர் ஆகிறப்ப இவங்களை ஈக்குவலாக எப்படி வர முடியும்? ஸோ அது அரசாங்கமே இதற்கான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறோம்.
ஸோ இத்தகைய மருத்துவ தகுதி முறை வந்து முறையானதா 60%க்கு அதிகமான மதிப்பெண் பெற்ற ஏழை எளிய மக்களின் மருத்துவ கல்வி வாய்ப்பை தட்டி பறிப்பதற்காகவே உள்ளது. மருத்துவ கனவோடு இலக்கோடு 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் நீங்கள் வந்து தன்னுடைய அறிவுத்திறனை நல்லா வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான் நாங்கள் சைத்தன்யா இன்ஸ்டியூட்டோட நோக்கம். ஸோ சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் படிங்க அப்படின்னு. நாங்கள் வந்து பணம் திரட்டுவதற்கான நோக்கம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு படிக்கிறீங்க, 3 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா மெரிட்டில் நீங்கள் வர போகிறீங்க, 1 கோடி ரூபா நீங்கள் மிச்சப்படுத்த போகிறீங்க. அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல கோச்சிங் சென்டரை சூஸ் பண்ணி படிங்க. எங்கள் இடத்துல தான் வரணும்னு நாங்கள் நினைக்கல, உங்களுக்கு எங்கே ஒரு இடத்துல. ஏன்னா நம்ம நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு ட்ரைனர் வேணும். ட்ரைனிங் நல்லா கோச்சிங் எடுத்து ப்ராப்பராக தன்னுடைய தகுதியை வளர்த்திக்கிட்டு நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து மெரிட்லேயே கவர்மெண்ட்டுடைய இதில் வந்து செலக்ட் ஆகி படிங்க. கண்டிப்பாக வந்து ஆல் த பெஸ்ட். 2022 இப்போ ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் 23ல் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. வந்த பிறகு கவர்மெண்ட் கட்டாவில் கிடச்சி ஜாயின் பண்ண முடிஞ்சால் ஜாயின் பண்ணலாம். கிடைக்காதவங்க கண்டிப்பாக வசதி வாய்ப்பு எனக்கு இல்லை, நான் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் என்னை செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க தன்னுடைய திறமைகளை வளர்த்தி அறிவுத்திறனை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு உங்களால் முயற்சி பண்ணால் முடியாது கிடையாது, எல்லாராலுமே முடியும். அதுக்கான முயற்சி எடுங்க. இது சைத்தன்யா இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. டெய்லி கிளாஸ் இருக்குது, ஃபுல் டே கிளாஸ். ஒரு கிளாஸ்க்கு வந்து மினிமம் 30 to 60 ஸ்டூடெண்ட்ஸ் லிமிட்டெட். இதுக்கு மேலே நாங்கள் அட்மிஷன் தரதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை பேட்ச் வந்தாலும் ஸ்ப்ளிட் பண்ணி பேட்சாக தான் நான் தரோம். அப்போ வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தரமான கோச்சிங், ஸ்டூடெண்ட்ஸு கவனிக்கிறது எல்லாத்தையும் எளிமையாக டீச்சர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அந்த வகையில் நம்ம இதில் வந்து கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். கிளாஸஸ் வில் பி strengthen your basis theory and problem solving classes, doubt clarification sections, test taking strategy sessions. இதெல்லாமே கிளாஸஸில் இருக்குது. மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் டிசைன் பை an expert team of the Chaitanya Institute from Tamil Nadu and North India, like Kota. டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி தராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அக்ராஸ் ஆல் சிட்டிஸ் இன் இந்தியா. புக்ஸ் மெட்டீரியல்ஸ் ஃபிசிக்ஸ் 4 books, கெமிஸ்ட்ரி 4 books, பயாலஜி 4 books, மேத்தமெட்டிக்ஸ் 4 books ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டெஸ்டஸ் வந்து 180 டெய்லி அண்ட் யூனிட் டெஸ்ட், 15 குமுலேட்டிவ் டெஸ்ட் அண்டு 10 எம்ஆர்டி டெஸ்ட், 10 நீட் ஜேஇ ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட், ஆன்லைன் section test and full test also available. All India mock test also we are conducting. Classes commences on October 1st onwards. So வந்து பார்த்தீங்கன்னா admissions going on. 1500 plus students got medical seats in Neet in our institute. So you can join immediately, limited students only. Any doubt you contact on 786-8999-794. We are having Salem and Namakkal. So both institute only our main custody. So don't worry. நீட் கனவுள்ள மாணவர்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று டாக்டர் ஆகலாம். அதற்கான சிறந்த பயிற்சி நமது இன்ஸ்டியூட்டில் நடத்தப்படுகிறது. சேர்ந்து பயனடைங்கள். நன்றி, வணக்கம்.